ஆர் யூ கைஸ் ஸ்கார் சம்திங்? எதையா பார்த்து பயப்படுறீங்களா? முக்கியமா என்ன பார்த்து உங்களுக்கு பயமா இருக்கா? ஏன் இவ்வளவு வன்மத்தை கொட்டுறீங்க? டேய் ஆனா எப்பா மாமா டிவி வேற லெவல் பண்றீங்கடா, செம்மையா பண்றீங்க. அதாவது ப்ரோமோ விடுறதெல்லாம் அப்படியே அர்ச்சனா அழுது ஓடுற மாதிரியும் அர்ச்சனா தவிக்கிற மாதிரியும் ப்ரோமோ காட்டுறது, மாயாவை தூக்கி வச்சு காட்டுறது. ஆனா லைவ்ல போய் பார்த்தா உண்மையான சம்பவம் அது இல்ல. அங்க வச்சு போலான்னு பொழந்திருக்கு அந்த பொண்ணு. எல்லாரோட கேம் பிளே புட்டு வச்சிருக்கு. ஏன் அதை நீ ப்ரோமோவா போட்டிருக்கலாம்ல? இல்ல அந்த பொண்ணு கேட்டுச்சுல, இல்ல என்னத்தையா பார்த்து பயப்படல அப்படின்னு அந்த ப்ரோமோ போட்டிருக்கலாம். அதை போடல. மாயாவை ரன்னர் அப் பண்ண என்னெல்லாம் பண்ண முடியுமோ உங்களால இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. மக்கள் ஓட்டு அப்படிங்கிறது எப்பவுமே விழுந்துட்டு இருக்கும். மக்கள் ஓட்டு கரெக்டா போட்டுருப்பீங்க நினைக்கிறேன். இன்னைக்கு அர்ச்சனா ஓட்டுகள் ரெடியா? எல்லாம் ரெடி ஆயிருப்பேன் நினைக்கிறேன். ரெடினா மறக்காம கமெண்ட்ஸ் ரெடின்னு போட்டுருங்க. சோ இன்னைக்கு நமக்கு காட்டின ப்ரோமோ வேற, உள்ள லைவ்ல நடந்த சம்பவங்கள் எல்லாமே வேற. இதுல முக்கியமா மணியை பத்தி பேசணும். மணி வந்து உள்ள இருந்த அண்டா வரமாவை போட்டு பொழந்துட்டான். சத்தியமா சொல்றேன், அண்டா வருமா பிரிச்சு மேய்ஞ்சிட்டான். உன்னோட கேம் எனக்கு தெரியும். நீ என்னோட கேமை பத்தி பேசுறல, என்னோட எதுவுமே தெரியலன்னு. உன்னோட கேம் எனக்கு என்னன்னு தெரியும். நீ அங்க ஒண்ணு பேசுவ, இங்க ஒண்ணு பேசுவ. பக்காவா சேஃப் கேம் ஆடுற. என்கிட்ட வந்து ஒண்ணு பேசுவ, திருப்பி என்கிட்ட வந்து என்ன சொல்லுவ? நீ சரியா கோரியா பண்ண மாட்டேங்க மச்சான், ஏதாவது ஒண்ணு பண்ணும்ப. திருப்பி கொண்டா கழிச்சு மச்சான் அவங்களுக்கு ஒண்ணு பண்ணி கொடுத்தா தெரியுமா, சூப்பர் மச்சான்னு சொல்லுவேன். நீ மாத்தி பக்காவா ஒரு கேம் ஆடுறாடா, அண்டா செம்மையா ஆடுறாடா அப்படி சொல்லிட்டு மணி வச்சு அண்டா வருமா பிரிச்சுட்டான். இன்னைக்கு அண்டா வருமாவில பேச முடியல. ஏன்னா அண்டா வருமா நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தானே. அவர் வந்து மாயாக்கு அண்டா தூக்கம் வந்திருக்கா, பெரிய அண்டாவா தூக்குனாப்ல, வெறித்தனமா தூக்கிட்டு இருக்காப்ல. இதுல அர்ச்சனாவுமே எல்லாரோட கேம் பிளே புட்டு இது அந்த பொண்ணு வச்சு செஞ்சுட்டு எல்லாரையும் வச்சு செஞ்சிருக்கு. பேச விடாம உள்ள செய்தி லைவ்ல. ஆனா அதெல்லாம் இவனை எடுத்து போட மாட்டானு, அதெல்லாம் இவனை ப்ரோமோல காட்டவே மாட்டானு. ஏன்னா ஆல்ரெடி ஓட்டுகள் அதிகமா இருக்குல்ல. இன்னும் நாங்க ப்ரோமோவை போட்டு நீங்க ஓட்டுகளை போட்டுட்டு இருந்தா நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோமோல கூட காட்டக்கூடாது, நெகட்டிவ் ஷேடா தான் காட்டணும்னு சொல்லி முடிவோட இருக்காங்க. ஓகே, அது ஒரு சைடு இருந்துட்டு போட்டு நீங்க நல்லா ஒண்ணு நோட் பண்ணீங்கன்னா தெரியும், முக்காவாசி பெய்ட் பார்ட்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆயிட்டாங்க. முக்காவாசி பெய்ட் பார்ட்ஸ் வந்து எல்லாருக்கும் ஆக்டிவேட் ஆயிட்டாங்க. வெறித்தனமா செயல்பட்டு இருக்காங்க. இதுல எல்லா சீசனை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ளதான் சண்டை இருக்கும். வீட்டுக்குள்ள மாத்தி சண்டை போட்டுப்பாங்க. ஏதாச்சும் நான் தான் பெருசு நீ தான் பெருசுன்னு சொல்லி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த வாட்டி என்ன நடக்குன்னா வீட்டுக்குள்ளே சண்டை நடக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வெளியே சோசியல் மீடியா பேஜ் இருக்கும்ல, அந்த பேஜுக்கான பிஆர் டீம்லாம் சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. வெறித்தனமா சண்டை போடுறாங்க. ஒருத்தன் என்னன்னா நானா பிஆர் டீமா 1 கோடி அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க சீனை போட்டு ஒரு போஸ்ட் போடுறாங்க. எங்க உண்மையை சொல்லுங்க, வாய் குசாம போய் பேசுறீங்களா? அப்படி 1 கோடி நீ பார்த்த அப்படின்ற மாதிரி பிஆர் டீம் நீ பார்த்த. ஏங்க பெய்ட் பார்ட்ஸ் பச்சையா ட்விட்டர்ல துடிச்சிட்டு இருக்காங்க, ஓட்டு போடுங்க அம்மா ஓட்டு போடுங்க. அதெல்லாம் எப்படி சரி? இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஹிந்தி மராட்டி தெலுங்குல இருந்து ஓட்டு கேட்டாங்களே, அது எப்படி? அதுவும் அதெல்லாம் உங்களுக்கு தெரியல என்ன? அதெல்லாம் ஃபேன் பேஜுங்க. நான் தான் சொல்றேன்ல, நம்ம மாயாக்காவோட திறமைய கொரியன்ல வளர்த்தி பாக்காங்க. சைனீஸ், கொரியன், அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, அண்டார்டிகான்னு எல்லா இடத்துல இருந்து பார்த்து ஓட்டு கேட்கறாங்க. அக்காவோட பர்ஃபார்மன்ஸ் அவ்வளவு இருந்துச்சு வீட்டுல. அவங்கள பிஆர் கிடையாது, நீங்க புரிஞ்சுக்கோங்க. நம்ம அக்கா தான் போஸ்ட் போடுறாங்களே, நாங்க பிஆர் வைக்கல 1 கோடி நீ பார்த்த அப்படின்ற மாதிரி எங்க அக்கா தான் சொல்றாங்களே, புரிஞ்சுக்கோங்க சரியா? எல்லாமே உண்மை. ஏன்னா தமிழ்நாட்டிலே இந்த ஷோவை பார்க்க முடியாம அவன் துடிச்சிட்டு இருக்கான். ஆப்பிரிக்கா, அமெரிக்காவில் எப்படி பார்த்தா எனக்கு புரியல. ஹாட் ஸ்டார் ஒர்க் ஆகுமானே எனக்கு தெரியல. ஆனா ஓட்டுகள் மட்டும் கேட்டு வருது. ட்விட்டர் பக்கம் போய் பாத்தீங்கன்னா ஓட்டுகள் மட்டும் ஓட் ஃபார் மாயா அப்படின்னு சொல்லி வித்தியாசமா துடிச்சிட்டு இருக்கீங்க. ரெண்டாவது, மணிக்கு ரீசெண்டா பிஆர் பயங்கரமா கிளப்பி விட்டு இருந்தாங்க. மணி சைட்ல இருந்து ஒரு அட்மின் போஸ்ட் போட்டுட்டு இருக்காரு. பிஆரா அப்படின்னா என்ன? எங்களுக்கு தெரிஞ்ச பிஆர்னா இதான் பவர் ரேஞ்சர் சொல்லி பவர் ரேஞ்சர் போட்டிருக்காங்க. மாத்தி அட்மின் ஃபைட் போயிட்டு இருக்கு. வெறித்தனமா அட்மின் தான் பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு பையன் உருப்படியா கேம் ஆடி ஓட்டு வாங்குற மாதிரி தெரியல, வெளியே கூவி ஓட்டு வாங்குற மாதிரி தான் எனக்கு தெரியுது. மக்கள் யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு அவங்க சேவ் பண்ண வைப்பாங்க. மக்கள் உங்ககிட்டே கேட்கறேன், நீங்க யாரதான் டைட்டில் வின் பண்ண வைக்க போறீங்க? ஏன்னா ஷோ ஒன்னு முடிவு பண்ணிருக்கு, அதாவது சேனல் ஒன்னு முடிவு பண்ணிருக்காங்க. மாயாவை ஃபுல்லா அந்த வாரம் ஃபுல்லா அப்படியே காட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால முடிவு பண்ணிட்டாங்க. பட் மக்களுக்கு தெரியும் யாருக்கு ஓட்டு போடணும்னு. மக்கள் ஷோ பாக்குற எல்லாருக்குமே தெரியும். நீங்க சொல்லுங்கப்பா, யாருக்கு ஓட்டு போட போறீங்க, யாரை வின் பண்ண வைக்க போறீங்க? அதை பத்தி உங்களுக்கு மறக்காம கமெண்ட்ல போடுங்க.